Good evening, students. இன்னைக்கு நம்ம 10th மேக்ஸ்ல lesson 1 relations and function. ஸோ அதுல வந்து என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம், என்ன டாபிக்ஸ் இன்னும் பார்க்கணும் அப்படிங்கிறத நான் இங்க உங்களுக்கு லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்கேன். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி ஒரு கோட் பார்ப்போம் இல்லையா, அதை பார்த்துட்டு லெசன் உள்ள போயிடலாம். இது வந்து பாரதியார் சொன்ன ஒரு வரிகள். உங்களின் தோல்வி எங்கே ஒளிந்துள்ளது தெரியுமா? பிரச்சனைகள் வரும்போது அல்ல, பிரச்சனைகளை கண்டு நீங்கள் பயந்து விலகும் போது. அதாவது நம்மளுடைய ஃபெயிலியர் எங்க இருக்கு அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கிற ப்ராப்ளம்ஸை வந்து பார்க்கும்போது கிடையாது. இது ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒதுங்குறோம் தெரியுமா? ஸோ அதுதான் வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர். ஓகேவா? ஸோ எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் நமக்கு வந்து அதுல இருந்து கடந்து நம்மளால வர முடியும் அப்படிங்கிற வந்து ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் இருந்தது அப்படின்னா நம்மளால கண்டிப்பா எந்த ஒரு சுச்சுவேஷன்லயும் எங்கேயும் வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிதான் பாரதியார் இந்த வரிகள்ல சொல்றார். ஓகே, ஸோ ஓகே, நம்ம லெசன் உள்ள போயிடலாம். ஏன்னா நமக்கு ப்ரிப்பரேஷன் நிறைய இருக்கு. ஸோ அதனால லெசனுக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லெசன்ல ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், உறவுகளும் சார்புகளும். இதுல பார்த்தோம்னா டோட்டலா இந்த லெசன்ல 6 டாபிக்: ஆர்டர்ட் பேர்ஸ், கார்ட்டீசியன் ப்ராடக்ட், ரிலேஷன்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், ஸ்பெஷல் கேசஸ் இன் ஃபங்க்ஷன். மொத்தமா 6 டாபிக். அதுல ஆர்டர்ட் பேர்ஸ் அண்ட் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எக்ஸசைஸ் 1.1 இஸ் ஓவர். ரிலேஷன்ஸ், உறவுகள்னா என்ன, எப்படி டெஃபினிஷன் என்ன, அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் 1.2 கம்ப்ளீட்டட். ஃபங்க்ஷன்ஸ்ல 1.3ல நம்ம 6th கொஸ்டின் வரைக்கும் பார்த்துருக்கோம். 7, 8, 9, 10 இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்கணும். ஸோ பார்த்துட்டா ஃபங்க்ஷன்ஸ் இஸ் ஓவர். அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன், 1 to 1, ஆன் டு, இன் டு, அந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன், உள்நோக்கிய சார்பு, மேல் நோக்கிய சார்பு, ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. ஸோ அந்த சார்புகளின் வகைகள் இன்னைக்கு நம்ம இந்த 1.3ல பேலன்ஸ் இருக்கிற சம்ஸ் பார்த்துட்டு சார்புகளின் வகைகள் பார்த்துடலாம். ஸோ அடுத்த கிளாஸ்ல 1.4 எக்ஸசைஸும் மேக்ஸிமம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கு அடுத்த கிளாஸ்ல ஸ்பெஷல் கேசஸ் இன் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் இஸ் ஓவர். ஸோ இந்த டாபிக், இந்த ப்ரிப்பரேஷன்ல நீங்க ஒரு ஒரு எக்ஸசைஸும், ஒரு ஒரு லெசனும், ஒரு ஒரு சாப்டரும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். பார்ட்டா பிரிச்சுட்டீங்கன்னா சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கறதுக்கும் உங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்காது. எல்லாத்தையும் மிக்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது கஷ்டமா இருக்கும். ஏன்னா இது ஒரு கைண்ட் ஆஃப் மாடல், இது ஒரு மாடல், இது ஒரு மாடல், இது ஒரு மாடல், இது ஒரு மாடல். ஸோ எல்லாத்தையுமே ஸ்ப்ளிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு ஈச் எக்ஸசைஸ், நமக்கு இங்க ½ கிளாஸ்ல 2 கிளாஸ் தேவைப்படுது. 1 hour ஈச் எக்ஸசைஸ் பார்க்கறதுக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு தடவை ஸ்கூல்ல பார்த்துடுறோம், அப்புறம் இங்க கிளாஸ்ல பார்த்துடுறோம், திருப்பி ஒரு தடவை வீட்ல பார்த்தா போதுமானதாக இருக்குமா? ரொம்ப ஈஸியா நம்மளால அந்த பாடத்தை கவர் பண்ணிட முடியுமா? ஸோ அதுக்காக தான் இன்னைக்கு நம்ம என்ன பார்த்துருக்கோம் இது வரைக்கும், இன்னும் பேலன்ஸ் என்ன இருக்கு, நமக்கு பெண்டிங் இருக்கிறது எது எது, இந்த 2 டாபிக். இன்னைக்கு இந்த டாபிக்கை பார்த்துருவோம். எக்ஸசைஸ் ப்ராப்ளம் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம டாபிக் டெஃபினிஷன், எக்ஸாம்பிள், எக்ஸசைஸ் கவர் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ 1.3 எக்ஸசைஸ்ல பேலன்ஸ் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ஷேர் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் சம் ஒர்க் அவுட் பண்ணலாம். An open box is to be made from a square piece of material 24 centimeter on a side by cutting equal squares from the corners and turning up the sides as shown in figure 1.17. Express the volume V of the box as a function of X. தமிழையும் கொஸ்டின் ரீட் பண்ணிட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன்.
24 சென்டிமீட்டர் பக்கால உள்ள சதுர வடிவ துண்டிலிருந்து 4 மூலைகளிலும் சம அளவுள்ள சதுரங்களை வெட்டி படம் 1.17 உள்ளவாறு மேல்புறம் திறந்த ஒரு பெட்டி செய்யப்படுகிறது. இந்த பெட்டியின் கன அளவு V எனில் V ஐ X இன் சார்பாக குறிப்பிடுக. இதை ஒரு ஃபங்க்ஷனா நம்ம சொல்லணும். அதாவது இங்க மேல இருக்கு இல்லையா, இந்த ஸ்கொயர்ல இருந்து ஒரு பார்ட்டை பிரிச்சு வெளில எடுக்கிறாங்க. வெளியில எடுக்கும்போது அதனுடைய மேல்புறம் வந்து நம்மளுடைய இந்த காட்டன் பாக்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி மேல்புறம் திறந்த நிலையில் இருக்கிறது. ஸோ ஓப்பன் டைப் பாக்ஸ். அந்த ஓப்பன் டைப் பாக்ஸ் உடைய வால்யூம் கன அளவு வின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அதை எக்ஸினுடைய சார்பா எக்ஸினுடைய ஃபங்க்ஷனா எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகே, சரி பார்க்கலாமா? ஆன்சர் பார்த்து போயிடலாம். என்ன கொடுத்திருக்காங்க? வால்யூம் ஆஃப் த பாக்ஸ் இல்லையா? கொஸ்டின் நம்பர் 7. Volume of the box is equal to volume of the cuboid. Volume of the box is equal to volume of the cuboid. Cuboid உடைய formula என்ன? L into B into H cubic units, கன அலகுகள். ஓகே, ஸோ இங்க நமக்கு கொடுத்திருக்கிற இமேஜ்ல இருந்து here L என்ன இருக்கு? என்ன இமேஜ்ல கொடுத்திருந்தாங்க? 24 minus 2x கொடுத்திருந்தாங்க. B யும் சேம் 24 minus 2x and H is equal to x இல்லையா? So இப்போ therefore volume is equal to L into B into H தானே. 24 minus 2x into 24 minus 2x into H உடைய வேல்யூ ஆனது x. ஓகே, சோ இப்போ இதை நீங்க வந்து உள்ள மல்டிப்ளிகேஷன் பண்றீங்க. 24 24 576, 24 2 48 மைனஸ் 48, 24 2 அகைன் 48 மைனஸ் 48, 2 2 4 பிளஸ் 4 எக்ஸ் ஸ்கொயர்ட் இன்டு எக்ஸ். இது இந்த எக்ஸை திருப்பி இங்க உள்ள மல்டிப்ளை பண்றீங்க. 576x minus 48 48 என்ன ஆகும்? 96 minus 96x squared plus 4x cube. இத ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல எழுதினோம்னா திட்ட வடிவத்துல மாத்தும் போது ஃபங்க்ஷன் இல்லையா, 4x cube minus 96x squared plus 576. ஓகே, சோ இங்க நீங்க ஒரு டவுட் கேட்கலாம், ஒய் இந்த இடத்துல ஆன்சர்ல கியூபிக் யூனிட்ஸ்ங்கிறத மென்ஷன் பண்ணல அப்படின்னு. இத நமக்கு வால்யூம் கால்குலேட் பண்ண சொல்லல, அந்த வால்யூமை ஒரு ஃபங்க்ஷனா டிஃபைன் பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. சோ அப்போ இந்த இடத்துல அலகுகள் மென்ஷன் பண்ண கூடாது. ஓகேவா? இங்க ஏன் வந்து ஃபார்முலா அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல அலகுகள் யூனிட்ஸ் என்ன அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணினோம். இத ஒரு சார்பா எழுதியிருக்கோம். இந்த கன அளவை ஒரு சார்பாக எக்ஸின் சார்பாக எழுதியிருக்கோம். எல்லாமே எக்ஸ் டேர்ம்ஸ்ல தான் இருக்கா. சோ அந்த கன அளவானது எக்ஸின் சார்பாக எழுதப்பட்டுள்ளது. அதற்கு அலகுகள் கிடையாது. ஓகேவா? ஓகே, 8th கொஸ்டின் போலாமா? f என்ற சார்பு f of x is equal to 3 minus 2x என வரையறுக்கப்படுகிறது. f of x squared is equal to f of x the whole squared எனில் x ஐ காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. A function f is defined by f of x is equal to 3 minus 2x. Find the x such that f of x squared is equal to f of x the whole square. So given function கொடுத்திருக்காங்க f of x.
அவங்க வந்து ஆல்சோ என்ன கிவன் கொடுத்திருக்காங்க, f of x squared is equal to x the whole squaredனு சொல்லியிருக்காங்க. சோ இப்ப எப்படி x கொண்டு போய் x ஸ்கொயர்டா ரீப்ளேஸ் பண்ணுவோம் அப்படிங்கறது தான் இங்க பார்க்க போறோம். ஓகே, given f of x is equal to questionலயே கொடுத்திருக்காங்க 3 minus அப்படின்னு சொல்லிட்டு, and also given that f of x squared is equal to f of x the whole squared அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்ப f of x squaredங்கிறது என்ன ஆகும், f of x squared is equal to 3 minus 2x squared, அதாவது ரீப்ளேசிங் எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர்டா ரீப்ளேஸ் பண்ணிட்டு இத ஒன்னு நேம் பண்ணிக்கிறீங்க. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்ட் அப்படின்னா எப்படி வரும், 3 minus 2x the whole squared அப்படின்னு சொல்லிட்டு வரும். சோ இப்ப 3 minus 2x the whole squared அப்படிங்கும்போது a minus b the whole squared இருக்கா. சோ அப்போ 9 minus 2ab, 3 2 6 6 2 12, 12 plus 4x squared, a squared minus 2ab plus b squared, a minus b the whole squareல expand பண்ணிருக்கேன். a இருக்கிற பிளேஸ்ல நம்பர் 3 இருக்கு, b இருக்கிற பிளேஸ் இருக்கு. ஓகேவா, நான் இங்க வேணா ஒரு தடவை ஃபார்முலாவை இதை 2ன்னு நோட் பண்ணிக்கோங்க. ஃபார்முலா எழுதிடுறேன். a minus b the whole squared is equal to a squared minus 2ab plus b squared அப்படிங்கிற ஃபார்முலால எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன். a இருக்கக்கூடிய பிளேஸ்ல 3யும் b இருக்கக்கூடிய பிளேஸ்ல 2x-உம் இருக்கிறது. ஸோ இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணியாச்சா, ஃப்ரம் 1 and 2 ரெண்டையும் ஈக்குவேட் பண்றோம். ஃப்ரம் 1 and 2, 9 minus 12x plus 4x squared is equal to 3 minus 2x squared. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு சைடா எடுத்துட்டு வந்துடலாம். ஓகேவா, 9 minus 12x plus 4x squared minus 3 plus 2x squared is equal to 0. இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிடலாம். 4 plus 3, 4 plus 2 6, 4 2 6, 6x squared 6x squared 12x minus 12x, 9 minus 3 is plus 6 equal to 0. இப்போ இந்த ஈக்குவேஷன் அப்படியே 6ஆல டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா x squared minus 2x plus 1 is equal to 0 அப்படின்னு ஆயிடுமா. சோ இப்ப இதுக்கு நீங்க ஃபேக்டரைஸ் பண்ணினீங்க அப்படின்னா minus 2 1 இல்லையா. சோ அப்ப இங்க என்ன வரும், x minus 1 into x minus 1 is equal to 0, x is equal to 1. ஓகே, ஃபேக்டரைஸ் பண்ணது minus 1 into minus 1 is equal to minus 2, minus 1 into minus 1 is equal to plus 1. இங்க minus 1 கூட்டல் minus 1 is equal to minus 2. இங்க பெருக்கல், இங்க கூட்டல். ஓகேவா, செயல்பாடானது இங்க மல்டிப்ளிகேஷன், இங்க அடிஷன். ஓகே, இது நம்ம 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து படிச்சுட்டு வரோம். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 9. A plane is flying at a speed of 500 km per hour. Express the distance d traveled by the plane as function of time t in hours.
ஒரு விமானம் 500 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கிறது. விமானம் D தொலைவு செல்வதற்கு ஆகும் காலத்தை T என்ற மணியில் சார்பாக வெளிப்படுத்துக. இதுவும் ஈஸி கொஸ்டின் தான். சோ இதுல எந்தெந்த கொஸ்டின் உங்களுக்கு வந்து 5 மார்க்ல கேட்பாங்க, 2 மார்க்ல கேக்குறாங்க, எல்லாமே மென்ஷன் பண்ணி தான் சொல்றேன். இது வரைக்கும் எந்த கொஸ்டினுக்கும் எதுவும் மென்ஷன் பண்ணல அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸ் எதுவும் இது வரைக்கும் நமக்கு ரிப்பீட்டா கேட்கலன்னு அர்த்தம். ஓகேவா? எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் இது வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின். இது ஒரு தடவை பப்ளிக் எக்ஸாம்ல இந்த 9வது கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ நான் இதுவுமே மென்ஷன் பண்ணல அப்படின்னா ரிப்பீட்டட் கொஸ்டின் கிடையாது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸ்பீடோடைய ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் கவர்ட் டிவைடட் பை டைம் டேக்கன் இல்லையா? தமிழ்ல ஒரே நிமிஷம். தமிழ்ல வேகத்தின் ஃபார்முலா கடந்த தொலைவு டிவைடட் பை நேரம். இல்ல ஓகேவா? கடந்த தொலைவு டிவைடட் பை நேரம். அப்போ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு வே கடந்த தொலைவு இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். சோ ஸ்பீட் என்ன சொல்லியிருக்காங்க? நம்மளுடைய கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க? 500 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட்ல பிளைட் ஆனது பறக்கின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 500 இன்டு டைம் ஆனது டீல கொடுத்திருக்கோம். சோ therefore இங்க எழுதிக்கோங்க. டைம் இஸ் ஈக்குவல் டு டைம் டி இஸ் ஈக்குவல் டு ஹார்ஸ்ல எழுதுறோம். சோ அப்போ therefore d is equal to 500 t. சோ தொலைவினுடைய மதிப்பானது நமக்கு டி ஹார்ஸ் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இத்தனை மணி நேரங்கள் அப்படிங்கிறது சொல்லவில்லை. அதனால இதோட இந்த கொஸ்டின் முடிஞ்சது. அதாவது ஸ்பீடு எந்த வேகத்துல போறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த வேகமானது 500 கிலோமீட்டர் பர் ஹார். த டைம் டி அவ்வளவுதான். அந்த டைம் டீக்கான மதிப்பை நமக்கு கொடுக்கல, போடவும் சொல்லல. சோ அப்ப இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 10. இந்த எக்ஸசைஸ்ல கடைசி கேள்வி. இந்த அட்டவணை பார்த்துக்கோங்க. இதுல ஆக்சுவலி வந்து சப்டிவிஷன் 4 சப்டிவிஷன் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நீங்க தான் ஹோம்ஒர்க் போட்டுட்டு வர போறீங்க. ஓகேவா? அருகில் உள்ள அட்டவணையில் 4 நபர்களின் முன்னங்கைகளின் நீளம் மற்றும் அவர்களுடைய உயரங்களின் தகவல்கள் வழங்கப்பட்டுள்ளன. அந்த விவரங்களின் அடிப்படையில் ஒரு மாணவர் உயரம் y மற்றும் முன்னங்கை நீளம் x-க்கான உறவை y is equal to ax plus b என கண்டுபிடித்தார். இங்கு a மற்றும் b ஆகியவை மாறிலிகள். இந்த உறவானது ஒரு சார்பாகுமா? a மற்றும் b இன் மதிப்பை காண்க. முன்னங்கையின் நீளம் 40 சென்டிமீட்டர் எனில் அந்த நபரின் உயரம் என்ன? உயரம் 53.3 அங்குலம் எனில் அந்த நபரின் முன்னங்கையின் நீளம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ்பிளைன் பண்றேன். The data in the adjacent table depicts the length of a person forehand and their corresponding height. Based on this data, a student finds a relationship between the forehand length x as y is equal to ax plus b, where a and b are constants. Check if this relation is a function and find what a and b value, and find the height of a person whose forehand length is 40 centimeter. Find the length of the forehand of a person if the height is 53.3 inches. ஃபர்ஸ்ட் இங்க என்ன பண்ணணும்னா y is equal to ax plus b ன்னு சொல்லிட்டாங்க. எக்ஸுங்கிற சார்பா எக்ஸுங்கிற செட்டில வந்து முன்னங்கையின் நீளம் ஃபோர்ஹேண்ட் லெங்க்த்தும் ஒய்ங்கிற செட்ல ஹைட்டும் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் வந்து சென்டிமீட்டர்லயும் ஒய் இன்ச்சஸ்லயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை ஆர்டர்ட் பேஸா எழுதுறீங்க. எல்லா எலமெண்ட்ஸ் உடைய எக்ஸுக்கும் ஒய்ல வந்து எலமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ அந்த ரிலேஷன் வந்து ஒரு ஃபங்க்ஷன் தான். அப்புறம் ஏதோ ஒரு 2 ஆர்டர்ட் பேர்ஸை எடுத்துக்கோங்க. இப்ப 35, 56, 45, 65 ரெண்டு எடுத்துக்கோங்க.
எடுத்துட்டு x and y ஆ வச்சுட்டு if y is equal to ax plus bங்கிற ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணும்போது x and y னுடைய மதிப்பு கிடைக்கும். அப்புறம் x is equal to y is equal to மதிப்பு கிடைச்சாச்சுன்னா y is equal to ax plus b ல நீங்க வந்து 40 சென்டிமீட்டர் முன்னங்கை நீளம் இருந்தா y என்ன வரும், அதே மாதிரி 53.3 இருந்ததுன்னா x என்ன வரும் அப்படின்னு வைஸ் வர்ஸா கண்டுபிடிங்க. அவ்வளவுதான். ஓகேவா? இது நீங்க ஹோம்ஒர்க் ட்ரை பண்ணிட்டு வந்து அடுத்த கிளாஸ்ல எனக்கு முன்னங்கை நீளமும் அதுக்கப்புறம் வந்து ஃபோர் ஹேண்டோடைய லெங்த்தும் ஹைட்டும் நீங்க ஆன்சர்ஸ் சொல்லணும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அ ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்றது என்னென்ன இது எல்லாருக்கும் நமக்கு தெரியும். ஆர்டர்ட் பேர், டேபிள் ஃபார்ம், ஆரோ டயக்ராம், கிராஃப், இது நாலுமே வந்து நம்ம ஆல்ரெடி விஷயங்களும் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அ ஃபங்க்ஷன் அப்படிங்கிற 4 விஷயமுமே நம்ம பார்த்தாச்சு. ஆரோ டயக்ராமும் நமக்கு தெரியும், ஆர்டர்ட் பேர்ஸும் தெரியும், டேப்லர் ஃபார்மும் தெரியும், கிராஃபிக்கல் ஃபார்மும் தெரியும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்னா என்னன்னு நம்ம ஸோ இதுல டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இதுல ஒரே ஒரு ஃபங்க்ஷனை நான் உங்களுக்கு சிமுலேஷன்ல காட்டுறேன். இப்போ வந்து பாருங்க, இந்த இடத்துல செட் எக்ஸ் அண்ட் செட் ஒய் கொடுத்துருக்காங்க. உள்ள சிமுலேஷன் உள்ளேயே போயிடுறேன், அப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் ஈஸியா இருக்கும். ஓகே, இப்போ எக்ஸ்ல எவ்வளவு பாயிண்ட்ஸ் வேணும்? 3 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். செட் எக்ஸ் வந்து 3 பாயிண்ட்ஸ், செட் ஒய் வந்து 3 பாயிண்ட்ஸ். ஓகேவா? டிரா பாயிண்ட்ஸ். எக்ஸ்ல 1 2 3னும் ஒய்ல ஏபிசிடினும் எடுத்திருக்கோம். சரியா? ஏல வந்து எக்ஸ்ல வந்து 3 எண்கள், ஒய்ல 4 எழுத்துக்கள் இருக்கு. ஓகேவா? இப்ப நம்ம இதை வந்து பேர் பண்றோம், மேப் பண்றோம். கிளிக் on the one point to map the element to the respective element y to a. So 1 is equal to a, 1 to a, that is 1 to 1, 2 to b, that is also 1 to 1, 3 to c, that is also 1 to 1. So இது 1 to 1 இல்லையான்னு கேக்குறாங்க. Yes, this is 1 to 1 function. ஒரு உறுப்புக்கு மதிப்பகத்தில் உள்ள ஒரு உறுப்பிற்கு துணை மதிப்பகத்தில் ஏதேனும் ஓர் உறுப்புடன் தொடர்புடையதாக உள்ளது. ஒன்றுக்கு ஒன்றான சார்பா தான் இருக்கு, வேற வேறையா இல்ல. ஓகே, இப்போ the image of the element 1 of set x in set y is என்ன? இமேஜ் 1 to 1 not 1 to 1 1 to 1 தானா? So 1 is equal to a. அதே மாதிரி 2க்கும் 1 to 1 தான், 3க்கும் 1 to 1 தான். ஓகே, 1 to 1. Every element of x has image in y that is equal to called as unique. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு இமேஜ் இருக்கு, அது யூனிக் இமேஜா தான் இருக்கு. இப்போ 1க்கு ஏவும் இருக்கு, 2க்கும் ஏவும் இருக்குன்னா அது நாட் அ யூனிக். என்னாச்சு? தனித்தனியா இருக்கிறதுனால அதை யூனிக்னு தான் சொல்லுவோம். So the function is called as 1 to 1. ஓகே, உங்களுக்கு இப்ப இந்த ஃபங்க்ஷன் என்னாச்சு? 1 to 1 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இதேதான். இப்போ 1 to 1 ஃபங்க்ஷன்னா என்னன்னு பார்த்த மாதிரி தான் பேலன்ஸ் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்க புக்ல கொடுத்துருக்காங்க. அதை தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். 1 to 1, மெனி to 1, ஆன் to, இன்டு, மொத்தம் 4 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. 4னுடைய டெஃபினிஷன்ஸும் நம்ம இப்ப பார்க்கலாம். ஓகேவா? அடுத்த கிளாஸ்ல தான் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் போவோம். இப்போ 1 to 1 ஃபங்க்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்க இல்லையா? அதே மாதிரி தான் மொத்தமா இருக்கிற எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்குமே பார்க்க போறோம்.
ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. many to one. on to-னா மேல் நோக்கிய சார்பு. ஒன்றுக்கு ஒன்றான சார்பு, ஒன்றான சார்பு, மேல் நோக்கிய சார்பு, உள் நோக்கிய சார்பு. ஒன்றுக்கு ஒன்றான சார்பு இதனுடைய ஃபுல்லா டெஃபனிஷன்ஸ் கிளியரா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இல்ல அப்படின்னா நமக்கு சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ண முடியாது. ஒன்றுக்கு ஒன்றான சார்பு அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், நம்ம கிட்ட வந்து ஒரு டெலிபோன் இருக்கு. ஓகேவா? நம்மளோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்றோம். ஒரு நேரத்துல ஒரு டைம் தான் கால் பண்ண முடியும். சோ நம்ம பேசுறதுக்கு கால் பண்ணக்கூடிய நம்பரை வந்து சார்பு அப்படின்னு எடுத்தோம்னா அதுதான் வந்து ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. அதாவது நம்ம கிட்ட ஒரு மொபைல் இருக்கு, நம்ம ஃப்ரெண்டுக்கு கால் பண்றோம், ஃப்ரெண்டு மல்டிபிள் நம்பர்ஸ் வச்சிருக்காரு, நோ இஷ்யூஸ். பட் நம்மளால ஒரு டைம்ல ஒரு நம்பருக்கு தானே கால் பண்ண முடியும். ஐ மீன் அவருடைய ஒரு நம்பருக்கு தானே கால் பண்ண முடியும். நீங்க கான்ஃபரன்ஸ் கால் போட்டு வேணா நீங்க மல்டிபிள் கால்ஸ் கனெக்ட் பண்ணுவீங்க. ஆனா ஒரு டைம்ல ஒரு நபர் கூட நீங்க கான்ஃபரன்ஸ் கால்ல பேசினாலும் என்ன, அந்த ஒரு பர்சன் தானே பேச முடியும். அவர் 10 நம்பர் கூட வச்சிருக்கட்டும், ஆப்போசிட் பர்சன் ஒய் செட்ல இருக்கிறவர் 10 நம்பர்ஸ் கூட வச்சிருக்கட்டும். பட் அவருக்கு நம்ம கால் பண்றோம், நம்மளுடைய மொபைல்ல இருந்து அவருக்கு ஒரு தடவை ஒரு நம்பருக்கு ஒரு முறைதான் கால் செய்ய, ஒரு முறை கிடையாது, ஒரு டைம்ல ஒரு தடவை தான் கால் செய்ய முடியும். சோ அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளும் சொல்றேன். எக்ஸாம்பிள் வந்து செட் ஏல நம்ம பார்த்தோம் இல்லையா, 1 2 3 4. செட் பில ABCDE. 1A 2B 3D 4C. ஓகேவா? சோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஏல இருக்கிற வெவ்வேறு உறுப்புகளுக்கு பில வெவ்வேறு ப்ரீ இமேஜஸ் நிழல் உருக்கள் உள்ளன. சோ அதனால இது ஒரு ஒன்றுக்கொன்றான சார்புன்னு சொல்றோம். அதாவது ஏல இருக்கிற ஒரு எலிமெண்ட்டுக்கும் பில ஒவ்வொரு ப்ரீ இமேஜ் யூனிக்கா இருந்ததுன்னா அததான் ஒன்றுக்கு ஒன்றான சார்புன்னு சொல்றாம். அடுத்தது மெனி டு ஒன், பலவற்றிற்கு ஒன்று. அதாவது ஒரு சினிமா தியேட்டருக்கு போறோம். நம்ம சினிமா தியேட்டருக்கு போகும்போது ஒரு 10 பேர் நம்ம போறோம். 3 ஷோ, ஒரு காம்ப்ளெக்ஸ்னு வச்சுக்கோங்க, காம்ப்ளெக்ஸ்ல ஒரு 3 படம் ஓடிட்டு இருக்கு. நீங்க 3 படத்துல 7 பேர் இருக்கீங்க, 7 பேரோ 10 பேரோ இருக்கீங்க. ஒரு பர்சன்ஸ் வந்து P1ல இருந்து P10 வரைக்கும் இருக்காங்க. இங்க வந்து 3 பிலிம் ஓடிட்டு இருக்கு. சோ P1 P5 P6 வந்து பிலிம் 1க்கு போவாங்க. P2 P3 P4 P7, நான் ஒரு 3 பேர் வந்து பிலிம் 1க்கு போறாங்க, ஒரு 5 பேர் வந்து பிலிம் 2க்கு போறாங்க, பேலன்ஸ் 2 பேர் வந்து பிலிம் 3க்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்க. சோ ஒரே படத்தை மல்டிபிள் மெம்பர்ஸ் சூஸ் பண்றாங்க இல்லையா, அதுதான் வந்து பலவற்றிற்கு ஒரு சார்பு அப்படின்னு சொல்லுது. அதாவது இங்க பல பேர் இருக்காங்க, இங்க ஒருத்தரை மட்டுமே சார்ந்திருக்காங்க. இந்த 5 பேர் எனக்கு வேண்டாம். இப்ப 3 தியேட்டர்ல 3 படம் ஓடிட்டு இருக்கு, நமக்கு வந்து தக் லைஃப் தான் எல்லாத்துலயும் ஓடுது, படம் பிடிக்கவே இல்லை, வேற ஏதாவது ஒரு ஹிந்தி மூவிக்காதும் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10 பேருமே பிலிம் 1க்கு போறாங்க. பேலன்ஸ் தியேட்டருக்கு போகவே இல்லைனாலும் கவலை கிடையாது. பட் அந்த 10 பேரும் என்ன பண்ணிருக்காங்க, இந்த F1 இந்த படம் ஒன்று மட்டுமே சார்ந்திருக்கிறார்கள்.
சோ இதத்தான் என்ன சொல்றோம், பலவற்றிற்கு ஒன்றான சார்பு. ஒன் டு ஒன்னுனா ஒருத்தர் ஒருத்தரை மட்டும்தான் சார்ந்திருக்க முடியும். பல பேத்துக்கு ஒருத்தர்னா அந்த பல மெம்பர்ஸ் இங்க ஒரே ஒரு சார்பு வைல ஒருத்தரை மட்டும்தான் சார்ந்திருக்காங்க. அததான் வந்து பலவற்றிற்கு ஒன்றான சார்புன்னு சொல்றோம். சோ அடுத்த கிளாஸ்ல மேல் சார்பும் உட்சார்பும் பார்த்துட்டு நம்ம எக்ஸசைஸ் ப்ராப்ளம் போயிடலாம். 1.4 அது ரெண்டு டெஃபினிஷன், குட்டி குட்டி டெஃபினிஷன் தான். சோ அதை பார்த்துட்டு நம்ம இது எக்ஸசைஸ் போயிடலாம். சோ இன்னைக்கு இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா, இல்ல டெஃபினிஷன்ஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா, கேளுங்க. டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சுது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.